ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செம்மொழி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரவாவையும் தேங்காயும் வச்சு பர்ஃபி செய்வோம். ரொம்ப சூப்பராக ஈஸியாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. பேன் சூடானதும் 1 கப் ரவா எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். லைட்டாக மிதமான சூட்டில் வறுக்கணும். 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. கலர் மட்டும் மாறாமல் வறுத்துக்கோங்க. இப்போ நான் தூக்கி காட்டுறேன்னா அது மாதிரி நல்லா பொல பொலன்னு இருக்கணும். இது மாதிரி வறுத்து வச்சுக்கோங்க. வறுத்து தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே பேனில் 1 கப்பு தேங்காய், துருவின தேங்காய் எடுத்திருக்கேன், அதையும் நல்லா வறுத்துக்கலாம். தேங்காயும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுருங்க. தேங்காய் நல்லா வறுத்துட்டு சேர்த்தா தான் 2-3 நாளைக்கு ஸ்வீட் வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இல்லைன்னா கெட்டு போயிடும். அதனால் தேங்காயும் நல்லா வறுத்துக்கங்க, கலர் மாறாமல். அதே பேனில் 1/2 கப்பு சர்க்கரை எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் பபிள்ஸ் வர வரைக்கும் ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். இந்த ஸ்டேஜ்லேருந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இனிமேல் நம்ம கம்பி பதம் செக் பண்ண ஆரம்பிக்கணும். ஒரு கம்பி பதம் வரணும். இப்போ கொஞ்சமாக தண்ணி எடுத்து அதில் ஊற்றி பாருங்கள். அப்படி ஒட்டி இருந்துச்சுன்னா கம்பி பதம் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். உங்கள்கிட்ட நான் காட்டுறேன்னு அது மாதிரி இருக்கணும். அப்படி இல்லைன்னா கையில் உங்களுக்கு எடுக்க தெரியணும், அதே மாதிரி எடுத்து பார்த்துக்கோங்க. இப்போ கம்பி பதம் கரெக்டானதுக்கு அப்புறமா இப்போ நம்ம ரவாவையும் தேங்காவையும் சேர்க்கணும். லோ ஃப்ளேமில் வச்சே சேருங்க, இல்லைன்னா பாகு முறிஞ்சிரும். இப்போ கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அப்படியே எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. கொஞ்சம் திக்க ஆரம்பித்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு பிளேட்டில் நெய் தடவி ரெடியாக எடுத்து வச்சுக்கணும். நான் ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ அது ஊற்றிடலாம். இப்போ நம்ம துருவின தேங்காய் வதக்கி வச்சுருந்தோம்ல, அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன், அதையும் இப்போ சேர்த்துக்கலாம். பாதாம் பருப்பை பவுடர் பண்ணி வைக்கேன், அதை கொஞ்சம் டெக்கரேட்டுக்காக மேலே சேர்த்துக்கிறேன். சூடாக இருக்கும்போதே நீங்கள் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.